வணக்கங்க. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தமிழ் திரையுலகில் எத்தனையோ படங்கள் நமக்கு காண கிடைக்காத படங்கள், அரிதினும் அரிதான படங்கள், இன்னும் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம்னு இருக்கிற படங்கள்னால ஒவ்வொரு விதமான பட்டியலை நம்ம மூளைங்கிற ஃபோல்டருக்குள்ளார போட்டு வச்சுக்குவோம். பராசக்தி மாதிரி ஒரு படம், தேவதாஸ் மாதிரியான ஒரு படம், அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரியான ஒரு படம், பாசமலர் மாதிரி ஒரு படம், அப்படி இப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரியான ஒரு படம்லாம் ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோம்ல. அது போல சில படங்கள் அந்த காலத்திலேயே ஒரு படத்துக்கு 22 ரீல்னாக்க 24 பாட்டெல்லாம் இருக்குமேயா. அந்த சமயத்திலேயே அந்த நாள் அப்படிங்கிற ஒரு படம் பாட்டே இல்லாம வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயம். ஒரு தமிழ் சினிமா வரலாற்றுல அது ஒரு விஷயம். இப்படியான ஒவ்வொரு விஷயங்களுமே இருக்குங்க. இப்ப சமீபத்துல கொட்டுக்காளின்னு ஒரு படம் பிஜிஎம்ஏ இல்லாம வந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொரு படங்களும் ஏதோ ஒரு வகையில நம்ம ஈர்க்கும். அது மாதிரி 70களில் ஈர்த்த ஒரு ஹிந்தி படம், அப்பெல்லாம் ஹிந்தி படத்தினுடைய தாக்கத்திலையும் ஹிந்தி பாடல்களுடைய தாக்கத்திலையும் தமிழகம் இருந்தது. அந்த சமயத்துல இங்கே ஹிந்தியிலேயே ஷோலே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்திச்சு. இது மாதிரி பல படங்களை சொல்லலாம். தெலுங்குல இருந்து வந்த மரோ சரித்திரா அப்படியே தெலுங்குலயே இங்க வந்து 500 நாள் 600 நாள் ஓடிச்சு. 80களில் பாத்தீங்கன்னா சங்கராபரணம் மாதிரியான படங்கள் அது மாதிரி வந்துச்சு. அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருப்பாங்க இல்லையா மிகப்பெரிய முக்கியமான நடிகர்கள். அப்படியான நடிகர்களுடைய படங்கள் எம்ஜிஆருடைய ஜெமினி தயாரித்து எம்ஜிஆர், சவுகார் ஜானகி, ஜெயலலிதா நடித்த ஒளிவிளக்கு எம்ஜிஆருடைய 100வது படமா அமைஞ்சது. பயங்கர கலர்ஃபுல் படம். அது ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். அந்த படம் நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க அந்த பாட்டு தேர்தல் சமயத்துல பயங்கர ஹிட் அடிச்சதுனாக்க, அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த சமயத்துல இறைவா உன் மாளிகையில் ஆண்டவனே உன் பாதங்களே அப்படின்ற அந்த பாட்டு பயங்கர ட்ரெண்டிங்கா. இன்னைக்கெல்லாம் அந்த வார்த்தை ட்ரெண்டிங். அன்னைக்கு பயங்கர இது விசேஷமாக பேசப்பட்ட பாடல் அது எம்ஜிஆருக்காக. இதே போல சிவாஜி கணேசன் 9 வேடங்கள்ல, தசாவதார படத்துல கமல் வந்து 10 வேஷத்துல நடிச்சிருந்தாரு. ஆனா சிவாஜி கணேசன் 9, அந்த காலத்திலேயே டெக்னாலஜி வளராத அந்த காலத்திலேயே 9 வேடங்கள்ல நடித்து 100வது படமாக நவராத்திரி வந்தது. இன்னும் சொல்ல போனா நவராத்திரி சாவித்திரிக்கான படமா சிவாஜிக்கான படமான்ற அளவுக்கு போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. ஏபி நாகராஜன் அவர்கள் தயாரித்து டைரக்ட் செய்திருந்தார். அட்டகாசமான படம். ஒவ்வொரு சிவாஜிக்கும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ், ஒவ்வொரு டயலாக் டெலிவரின்னு மனுஷன் 9 அவதாரத்தை அந்த 18-20 ரீல்ல எடுத்திருப்பாரு நவராத்திரி திரைப்படத்துல. இதே போல சிவகுமார் அப்படின்னா ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி கதாபாத்திரம் அப்படின்னு தான் இருந்தது. அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் மீறி அவர் அநேகமாக விக்கு வைத்து நடித்த முக்கியமான படம் அப்படின்னு பார்த்தாக்க அது ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படமா தான் இருக்கும். அந்த திரைப்படத்துல அவர் செம்பட்டையன் அப்படிங்கிற கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். கமலஹாசன் பார்வையற்றவராக நடித்த அந்த ராஜ பார்வை அப்படிங்கிற திரைப்படமாக இருக்கட்டும், என்னுடைய குருநாதருடைய சரிதத்தை நான் படமாக எடுக்க வேண்டும்னு ஆசைப்பட்டு கவிதாலயா பேனர்ல ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரர் அப்படின்னு ஒரு படம் எடுத்ததாக இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தன்னுடைய மேனேஜர் ராமநாதனுடைய தயாரிப்புல சத்யராஜ் அவர்கள் நடித்த வாத்தியார் வீட்டை பிள்ளையும் அப்படிதான் அவருடைய 100வது படமாக அமைந்தது. இது எல்லாருக்கும் மத்தியில புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் பிரபாகரன்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. நான் திருச்சியில ஸ்டார் தியேட்டர்ல அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம 6 தடவை 7 தடவைலாம் நான் வெளியில வந்து படம் டிக்கெட் கிடைக்காம நான் போயிருக்கேன். 6 தடவை 10 தடவைலாம் டிக்கெட் கிடைச்சி அதே தியேட்டர்ல ஸ்டார் தியேட்டர்லயே படம் பார்த்திருக்கேன். சில்வர் ஜூப்ளின்னு சொல்லப்படுகிற 200-250 நாளை தாண்டி ஓடிய மிக முக்கியமான படம். அந்த படம் ஆர்கே செல்வமணிக்கு ஒரு அடையாளத்தை தந்த படம். அந்த படம் ஆர்கே செல்வமணிக்கு மட்டும் இல்லாம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படிங்கிற டைட்டில் கொண்ட, புரட்சி கலைஞர்கிற டைட்டில் கொண்ட விஜயகாந்த் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த படம் தான் கேப்டன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை, ஒரு கௌரவத்தை, ஒரு மரியாதையை கொடுத்துச்சு. படம் போட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் கேப்டன் விஜயகாந்தே என்ட்ரி ஆவார். ஃபர்ஸ்ட் சரத்குமார் தான் வருவார். சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன் அப்படி இப்படின்னு வர்றதா இருக்கட்டும். அந்த கார்டுகள், இன்னைக்கெல்லாம் கார்டுகள், கிராபிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணங்க. ஆனா 34 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ஒரு பெஞ்ச்மார்க் படம் தான் சொல்லணும். அந்த கார்டு, அதை ராஜராஜன், ஒளிப்பதிவாளர் ராஜராஜன் கேமராவில் படம் பிடித்திருக்கிற விதம்னு மிரட்டி எடுத்துரும். போலீஸ் உடையில தனக்கே உண்டான லாவகமான ஸ்டைல்ல விஜயகாந்த் அதகலம் பண்ணின படங்கள்ல
கேப்டன் பிரபாகரன் திரைப்படமும் ஒண்ணு. எப்படி 37 வருடங்கள் கழித்தும் இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நாயகன் திரைப்படத்தை, அதே போல ஒரு போலீஸ் கேரக்டருக்கு அந்த ஒரு வீரப்படை சாயலாக வைத்துக் கொண்டு வீரபத்ரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அறிமுகமான மன்சூர் அலிகான் இந்த படத்திற்கு பிறகு ஏகப்பட்ட படங்கள் அவர் அனாயாசமா நடிச்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது முக்கியமான விஷயம். கேப்டன் பிரபாகரன், ராவுத்தர் பிலிம்ஸ் கேப்டன் பிரபாகரன் அந்த திரைப்படம் விஜயகாந்த் சாருக்கு 100வது படமாக அமைந்தது. ஆர்கே செல்வமணி இதற்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தார் விஜயகாந்தை வைத்து, புலன் விசாரணை. அந்த புலன் விசாரணை தான் ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு முதல் படம். ஆனா புலன் விசாரணை படத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் பயந்துட்டார். ராவுத்தர் அவர்களுக்கெல்லாம் கடும் கோபம் வந்துருச்சு. அந்த படத்துக்கு உண்டான பட்ஜெட் செலவு எகிரிட்டே போயிட்டு இருக்கு, இவன் என்னத்த படத்தை எடுத்து வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஆர்கே செல்வமணியில கோபம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல அந்த புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆன சமயத்துல கூட ஆர்கே செல்வமணியை வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து ஆயிரியா அப்படின்ட்டுலாம் கூட செலவுகளை இழுத்து விட்டுருவாரு அப்படின்ட்டுலாம் பயந்தாங்க. ஆனா புலன் விசாரணை படம் வெளியானது. அந்த புலன் விசாரணை படம் வெளியான சமயத்துல அது அடைந்த வெற்றி இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதற்கு புலன் விசாரணைக்கு முந்தைய 3-4 படங்கள் சுமாரான வெற்றி தான் விஜயகாந்த் அவர்களுக்கு. புலன் விசாரணை பெண் பார்த்தாச்சு அந்த சமயத்துல வரக்கூடிய படமாக இருந்துச்சு. புலன் விசாரணை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு 25-30 நாளைக்குள்ளார கல்யாணம். அப்ப கல்யாணத்து அன்னைக்கு இந்த படம் சக்க போட்டு தமிழகம் முழுவதும் போட்டுட்டு இருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா அன்னியார் அவர்களுக்கும் இந்த கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் நடக்குது. அப்ப ஆர்கே செல்வமணி ஒரு கிஃப்ட் பாக்ஸோட வராரு. அப்படி வரும்போது இது எதுக்குடா, அதான் புலன் விசாரணைன்னு எங்களுக்கு ஒரு கல்யாண பரிசை கொடுத்துட்டிய, கிஃப்ட் கொடுத்துட்டிய அப்படின்னு விஜயகாந்த் புலன் விசாரணையை எனக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட்னு சொன்னாரு. உடனடியாகவே ஆர்கே செல்வமணியை வைத்து அடுத்த படத்தை தயாரிக்கிறாரு. அதுதான் கேப்டன் பிரபாகரன். அந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல அன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் நடித்தது பேசு பொருளானுச்சு. அதற்கு பிறகு படையப்பா கிடைப்பான்னு அவங்க எங்கேயோ போனாங்க. தெலுங்குல சூப்பர் ஹிட்டா இன்னைக்கும் படம் வந்துட்டு இருக்காங்க. சரத்குமார் அவருடைய ஆரம்ப கட்டத்துல புலன் விசாரணையில எப்படி முக்கியத்துவமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டதோ அதே போல லிவிங்ஸ்டனுக்கு எப்படி பூந்தோட்ட காவல்காரன் மாதிரியான நல்ல நல்ல கதாபாத்திரங்களை விஜயகாந்த் கொடுத்துட்டு இருந்தாரோ இந்த படத்திலையும் அப்படி ஒரு நல்ல கதாபாத்திரம் தான் லிவிங்ஸ்டன் சாருக்கும் கிடைச்சது. இந்த படத்துக்கு இசை இளையராஜா. படத்துல 2 பாட்டு தான். அதை தாண்டி கிட்டத்தட்ட ஷோலே திரைப்படத்துல அம்ஜத் கானை பார்த்தாலே நம்ம அடிவயிறெல்லாம் கதிகலங்கி போயிரும்னு சொல்ற மாதிரி தான் இந்த படத்துல மன்சூர் அலிகானை பார்த்தாக்க நமக்கு கதிகலங்கி பீதி ஆயிடுவோம். அந்த அளவுக்கு அந்த வீரபத்ரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல மனுஷன் சும்மா மிரட்டலாக்கி இருப்பாரு. அதே போல 2 இடத்துல ஃபைட்டு, அந்த 2 ஃபைட்டு இன்னைக்கும் வேற யாவனும் செய்ய முடியாது அந்த மாதிரி விஜயகாந்தை தவிர. இன்னும் சொல்ல போனாக்க காதலிக்க நேரமில்லை திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தை ரீமேக் பண்றதுக்காக ஸ்ரீதர் அவர்கள் கிட்ட கதையினுடைய உரிமையை கேட்கறாங்க. அப்ப யாரு ஹீரோவா போட போறீங்க அப்படின்னதுக்கு அந்த நாகேஷ் கேரக்டருக்கு இவருங்க, இந்த கேரக்டருக்கு இவருங்க, நாங்க யாருங்க ஹீரோ அப்படின்னாங்க. அவங்க அந்த டைரக்டருக்கு புரியவே இல்லை. முதல்ல போய் படத்தை பாரியா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. படத்தை பார்த்தாக்க டைட்டில்ல முதல் பெயர் பாலையாவோட பேரு இடம்பெறும், காதலிக்க நேரமில்லையில. ஆக அப்பதான் அந்த கதை ரீமேக் உரிமை வாங்குறதுக்காக வந்தவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஓஹோ, டிஎஸ் பாலையா தான் இந்த படத்துக்கு ஹீரோ, அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு அப்படின்னு. ஆக காதலிக்க நேரமில்லை படத்தை இன்னைக்கு எடுத்தாக்க யாரை வைத்து வேண்டுமானாலும் எந்த கதாபாத்திரத்தை வேண்டாலும் நிரப்ப முடியும், டிஎஸ் பாலையா கதாபாத்திரத்தை நிரப்ப முடியாது. அதே போல இந்த படத்தை கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை விஜயகாந்தை தவிர வேற யார் நடிச்சாலும் அந்த பெப்பு, அந்த கம்பீரம், அந்த தில்லு, அந்த தெனாவிட்டு கிடைக்காது. அதுலயும் கிளைமாக்ஸ்ல அந்த ரோட்ல நடந்துட்டு வர்ற சீன் இருக்குல்ல, அநேகமா அது கோயம்புத்தூரோ எங்கேயோ நினைக்கிறேன், அந்த இழுத்துட்டு மன்சூர் அலிகான அடிச்சு இழுத்துட்டு வர காட்சியா இருக்கட்டும், அதை அடுத்து அப்படியே கோர்ட்ல பேசுகிற வசனங்கள் எல்லாம் டயலாகே அப்பெல்லாம் எங்களுக்கு கேட்காது. கைத்தட்டல் விசில் பறந்துட்டு இருக்கும், தெறிக்க விட்டுட்டு இருப்பாரு லியாகத் அலிகான்னு நினைக்கிறேன், வசனம் பின்னிருப்பார். 34 வருடங்களுக்கு முன்னாடி வந்த கேப்டன் பிரபாகரன் அன்னைக்கெல்லாம் ரீல் ஓடும், 2 ரீலா ஓடி மாத்தி பண்ணிட்டுலாம் இருக்கணும். இன்னைக்கு அந்த கேப்டன் பிரபாகரனுடைய திரைப்படத்தை பாசமுள்ள பாண்டியரு ஆட்டமா தேரோட்டமா இந்த மாதிரியா 2 பாட்டு தான். இந்த பாடல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு சில்வர் ஜூப்ளி அன்னைக்கு 150 தியேட்டர்கள்ல தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சுங்க. அன்னைக்கு 34 வருடங்களுக்கு முன்னாடி. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய
கேப்டன் பிரபாகரன் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நம்ம கேப்டனுடைய பிறந்த நாளை ஒட்டி 3 நாட்களுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 34 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் வடிவில் இந்த படத்தை வடிவமைச்சிருக்காங்க. இன்னும் சவுண்டு குண்டு எல்லாமே அளப்பறையை கொடுக்கும் போல இருக்கு. அந்த கன் ஃபைட்டு, துப்பாக்கி சத்தங்கள், காடுகள் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு மிரட்டலை கொடுக்கும் அப்படின்னு தயாரா இருக்கும் நம்ம எல்லாம் படம் பார்க்கறதுக்கு. 2K கிட்ஸ் இந்த கேப்டன் பிரபாகரன் 34 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு படம் டிஜிட்டல் வடிவத்தில் வருது. இந்த படத்தை மிஸ் பண்ணிடாம பார்த்துருங்க. இந்த படத்துக்கு நிகரா இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை ஒப்பிடவே முடியாது. எத்தனையோ போலீஸ் கதாபாத்திரங்கள் இருக்கு. ஏன் சந்தன கடத்தல் வீரப்பனை மையமா வைத்து எத்தனையோ படங்கள்லாம் கூட வந்திருக்கு. காடுகளை வைத்து எத்தனையோ படங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு காடு, இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள், அந்த மிடுக்கு பார்வையிலேயே தெறிக்க விடுற கேப்டனுடைய அந்த கண்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஈடு எதுவுமே கிடையாது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் வடிவத்தில் வரக்கூடிய கேப்டன் பிரபாகரனை படமாக பார்ப்பதற்கு, தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு கேப்டனுடைய ரசிகர்கள் மட்டுமல்ல, எங்க அப்பாவுடைய படத்தை பார்க்கறதுக்கு நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு அவங்க பசங்க சொல்றாங்க. அவங்க பசங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகமுமே இன்னைக்கு அப்படிதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு 34 வருஷத்து அன்னைக்கு ஒரு தமிழ் புத்தாண்டு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகரன் 150 தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு டிஜிட்டல் வடிவமாக வரக்கூடிய அந்த கேப்டன் பிரபாகரன் தமிழகம் முழுவதும் சுமார் 500லேருந்து 550 தியேட்டர்கள்ல வருது. இன்னைக்கு ஒரு புதிய படம் ரிலீஸ் ஆனாக்க எந்த அளவுக்கு தியேட்டர்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு தியேட்டர்கள் கிடைக்கும்னா, கேப்டன் எப்போதுமே நான் சொன்னது போல ஆபத் பாந்தன், வசூல் மன்னன், வசூல் ராஜா, கேப்டன்ல வசூல் கேப்டன் அவர். வணக்கம்.